எல்லாருக்கும் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அது உண்மைதாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் கட்டிப்பிடிக்கும் போதோ, கணவன் மனைவியோ காதலர்களோ அன்பா பேசும்போது, குழந்தைங்களை கொஞ்சும் போது, செல்லப்பிராணிகளோட விளையாடும் போது, பிறருக்கு உதவி செய்யும் போது, ஏன் சில பாடல்கள் கேட்கும்போது கூட நம்ம உடம்புல ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இது பேரு லவ் ஹார்மோன். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகள் அதிகம். என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, நம்பர் 1, ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியை குறைச்சி மன அழுத்தத்தை குறைக்குது. நம்பர் 2, ரிலீஸ் பெயின். நம்ம மூளையில் இருக்கிற பெயின் ரிலீவிங் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி உடல் வலியை குறைக்குது. நம்பர் 3, பெனிஃபிட்ஸ் ஹார்ட் ஹெல்த். நம்ம உடம்புல ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு அதை ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால இருதயத்துக்கு நல்லது. நம்பர் 4, ஸ்ட்ரெங்தன்ஸ் பாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் பில்டிங். நம்ம கூட இருக்கிறவங்களோட எமோஷனல் கனெக்ஷன்ஸை அதிகப்படுத்துது. இந்த லவ் ஹார்மோன் ஆக்சிடோசினை அதிகப்படுத்தி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஆங்கர், சேட்னஸ், ஃபியரை குறைச்சு ஹக்ஸ், ஸ்மைல்ஸ், லவ்வை அதிகப்படுத்துங்க.